இந்திய மக்கள் அனைவருக்கும் கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு ஆகிய அனைத்திலும் சம உரிமையையும் சம வாய்ப்பையும் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் திட்டங்களை தீட்டி சட்டங்கள் ஏற்ற வழிவகை செய்ய சாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியம் என்று இப்பேரவை கருதுகிறது. எனவே 2021 ஆண்டு மேற்கொண்டிருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனே தொடங்க வேண்டும் என்றும், அத்துடன் இம்முறை சாதி வாரியான கணக்கெடுப்பையும் இணைத்தே நடத்த வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. ஜாதி ஜனகணனா கோ ஹம் யஹா பாஸ் கர்கே திகாயேங்கே. வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் ஜென்ராம் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் ஹசீப். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அப்படின்னு எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக ஒரு கோரிக்கையை முன்வைத்த போது பாஜக தரப்புல இருந்து சொன்ன விஷயம் என்னன்னா, அதை வேறு மாதிரி மக்களிடம் எடுத்து செல்லக்கூடிய வேலைகளை செஞ்சாங்க. இன்னைக்கு இந்துக்களிடம் இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டை பறித்து அவர்கள் முஸ்லீமிடம் கொடுக்க போறார்கள் அப்படின்னு காங்கிரஸ் மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. அதற்கு முன்னர் பாத்தீங்கன்னா நிதிஷ்குமாரினுடைய அரசு பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு, அது கணக்கெடுப்பு இல்ல, சர்வே, இந்த சாதிவாரி சர்வே எடுத்த சமயத்துல பாஜக தரப்புல இருந்து கடும் எதிர்ப்பு அப்படின்றது நிலவியது. இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு பாஜக அரசு அடுத்து நடைபெற இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்புல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இதனுடைய பின்னணியை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இது 2024 மக்களவை தேர்தலுக்கு முன்னால காங்கிரசும் இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய பல கட்சிகளும் இணைந்து சாதிவாரி கணக்கெடுப்பை முன்னெடுத்ததற்கு கிடைத்த வெற்றியாக நான் நினைக்கிறேன். ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற சொல்லே அவர்களுக்கு ஒரு அனர்த்தமாவாக இருந்தது, ஒவ்வாமையோட இருந்தது. ஆனா இப்போது அதை எடுக்கவில்லை என்றால் இனி வரும் தேர்தல்களில் நமக்கு வெற்றி இல்லையோ என்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருப்பதாக ஒரு உணர்வு அவர்களுக்கே வந்திருக்கிறது அப்படின்னு தான் இதுல இருந்து புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு. நீங்க குறிப்பிட்ட மாதிரி பீகார்ல நிதிஷ்குமார் எடுக்கும்போது மிக கடுமையான எதிர்ப்பை அவர்கள் முன்வைத்தார்கள். ஆனாலும் இப்போ சமீப காலமாக அவர்களுக்குள்ளேயே அதற்கான குரல்கள் ஒலிக்க தொடங்குகின்றன. அப்படிங்கிற நிலைமையில அவங்க இந்த முடிவுக்கு வந்திருக்காங்களா? தெலுங்கானால சர்வே முடிச்சு இடஒதுக்கீடு பற்றியும் அவங்க முன்னோக்கி நகர்ந்தது, ஒரு இப்படி மாநிலமாக நகர்ந்தது என்றால் அவர்களுக்கென்று எதுவுமே பிடி இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துரும்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அவங்களுடைய இப்போதைய அணுகுமுறை எல்லாரோடையும் சேர்ந்து போவதாக இருக்குது. அந்த வகையில் அதை புரிந்து கொள்ள முடியும். ஆனா அவங்க இதை எதிர்க்கும் போது இருந்த மனநிலை அடிப்படையான ஒரு அறிவியல் பூர்வமான அணுகுமுறையை மறுத்த ஒரு நிலைப்பாட்டுல அவங்க இருந்தாங்க. சாதி, மதம், வறுமை, இதற்கு இடையில ஏதாவது தொடர்பு இருக்கா? இந்த வறுமைக்கும் இந்த சாதி, மதம் இவற்றுக்கும் பாகுபாடுகளுக்கும் தொடர்பு இருக்குதா? எதன் அடிப்படையில மனிதர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள்? அதுல வறுமை ஒரு ரோல் பிளே பண்ணுதா, சாதி ஒரு ரோல் பிளே பண்ணுதா, அல்லது இரண்டுமே சேர்ந்த நிலையாக அது இருக்கா? அல்லது பணம் இருந்தாலும் கூட சாதி ரீதியாக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அல்லது பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு பணமும் வசதியும் வாய்ப்புகளும் இருந்தாலும் கூட சமூகத்தில் ஒரு ஒதுக்குதல் இருக்கா அப்படின்னு பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்வதற்கு இதுதான் ஒரு வழி. யார் யாரு எப்படி இருக்காங்க, சமூக பொருளாதார குறியீடுகள் நமக்கு என்ன மாதிரியான செய்திகளை உணர்த்துகின்றன, ஓபிசியில அமைப்பாக்கப்பட்ட வேலை வாய்ப்புகள்ல, நிறுவனங்கள்ல, இவற்றிலெல்லாம் யார் யாரு வேலை பார்க்கிறார்கள், பிற்படுத்தப்பட்டோர் எவ்வளவு பேர் வேலை பார்க்கறாங்க, எத்தனை சதவீதம் பேர் வேலை பார்க்கறாங்க, பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள், பழங்குடியினர் எத்தனை பேர் வேலை செய்யறாங்க, மைனாரிட்டிஸ், மத சிறுபான்மையினர் எத்தனை பேர் வேலை செய்யறாங்க, அப்ப இவர்களுடைய பங்களிப்பு எல்லாம் சமூகத்துல எந்த அளவு இருக்கிறது என்பதை துல்லியமாக ஆய்வு செய்வதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பை தவிர வேற எதுவும் நம்ம கையில ஆல்டர்னேட்டிவ் டூல் எதுவும் இல்லை, மாற்று கருவிகள் எதுவும் இல்லை. அப்படி இருக்கும்போது சாதிவாரி கணக்கெடுப்பு தான் ஒரே வாய்ப்பு அப்படின்னு தான் ராகுல் காந்தி அதை மிக முக்கியமான பிரச்சனையாக முன்வைத்தார். இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகளும் அதை வழிமொழிந்தன. ஆனா
பாரதிய ஜனதா கட்சி அதுல எள்முனை அளவு கூட ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில அந்த சமயத்துல இல்ல. இது பல்வேறு இந்த மாதிரி சமூக பங்களிப்புல பார்க்கலாம், வேலை வாய்ப்புல பார்க்கலாம், அல்லது செலவு குடும்பங்கள் எவ்வளவு செலவு பண்ணுது அப்படிங்கிறதுல மற்றவர்கள் செலவழிக்கக்கூடிய செலவு தொகையிலிருந்து எத்தனை பெர்சன்டேஜ் அல்லது எவ்வளவு எத்தனை பெர்சன்டேஜ் எஸ்சி எஸ்டி செலவழிக்கிறாங்க, எத்தனை பெர்சன்டேஜ் ஓபிசி செலவழிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒப்பிட்டு பார்க்க முடியும். அப்புறம் வறுமைக்கும் இதுக்கும் இடையில உண்டான தொடர்பு என்ன என்பது என்று பார்ப்பதற்கும் சாதிக்கும் வறுமைக்கும் இடையில இருக்கக்கூடிய நெருக்கம் என்ன அப்படிங்கிறது அரசுக்கு ஒரு துல்லியமான கணக்கீட்டுக்கு உதவும் விதத்துல இந்த கணக்கெடுப்பு இருக்கும். இப்படி எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது மிக அவசியமான ஒரு கருவியாக இது இருக்கு. தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டின் அடிப்படையில சாதிவாரி கணக்கெடுப்பு, அதன் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை மாற்றி அமைப்பது அப்படின்றது பாஜகவினுடைய கொள்கைக்கு தலைகீழ் முரணான ஒரு விஷயம். ஆனா அதை இன்னைக்கு பாஜக செய்ய போறோம்னு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. எதன் பிறகு அப்படின்னா, தமிழ்நாடு சட்டப்பேரவையில சாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு நடத்த வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு குரலை கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அந்த பலம், அந்த எதிர்க்கட்சிகளினுடைய பலம், இந்தியா கூட்டணியுடைய பலம், தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், இவை எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து இந்த முடிவை அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். இப்ப நீங்க பல விஷயங்களை நம்ம அதை தொடர்பாக பேச முடியும். மருத்துவ இடங்கள்ல ஆல் இண்டியா கோட்டால பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்த வழக்கு அது வெற்றி பெறும் போது அதற்கான பெருமையை பகிர்ந்து கொள்ள பாரதிய ஜனதா கட்சி வருகிறது. அதற்கு பிறகு இங்கு பிற்படுத்தப்பட்டோருக்கான ஒரு ஃபெடரேஷன் வேண்டும், அதற்காக முயற்சி செய்வோம் அப்படின்னு முதலமைச்சர்களுக்கு, பிற கட்சிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எழுதும் போது இங்கு தமிழ்நாட்டுக்குள்ள கும்மிடி பூண்டிய தாண்டினால் இவர் யார் என்றே தெரியாதுன்னு இங்க கிண்டல் பண்ணிய பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், அதற்கு பிறகு அந்த கோரிக்கை சாதிவாரி கணக்கெடுப்பாக வட மாநில அரசியல் கட்சிகளிடத்துல பெரும் செல்வாக்கு செலுத்தும் போது அப்போது இந்துக்களை பிளவுபடுத்துறதுக்குன்னு ஒரு பிரச்சாரத்தை எடுத்தாங்க. இப்போ அதே கோரிக்கையை இவர்களே வரித்துக் கொள்கிறார்கள், தங்களுடைய சாதனையாக வரித்துக் கொள்கிறார்கள். ஆக இது எல்லாத்தையும் பார்க்கும்போது காலை சிற்றுண்டி திட்டமாக இருந்தாலும் சரி, இது போன்ற பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான உரிமைகளுக்கான முன்முயற்சிகள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எடுக்கக்கூடிய முன்முயற்சிகளாக இருந்தாலும் சரி, இவை எல்லா இடங்கள்லையுமே முதலில் கேலி செய்யப்பட்டு அதற்கு பிறகு சமமாக நின்று போராடி அதற்கு இறுதியாக இந்த கோரிக்கையை தங்களுடைய கோரிக்கை என்று அவர்களே பறித்து கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறையை தான் பாரதிய ஜனதா கட்சி இப்போது வைத்திருக்கிறது. அதனால நம்ம எல்லாவற்றையும் தொடர்புபடுத்தி பார்க்கும்போது இது போன்ற அனைத்து முன்னெடுப்புகளுக்கும் இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கு இப்போதைய அரசியல் சூழலில் வழிகாட்டி கொண்டிருப்பது தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி தான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. இப்ப நீங்க சொல்வது போல இது ஒரு மிக அவசியமான ஒரு கருவி. சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸை ஒவ்வொரு சாதியினரினுடைய சமூக பொருளாதார நிலை என்ன என்பதை சரியாக கணிப்பதற்கு தேவையான ஒரு கருவி. இந்த கருவியை வேண்டாம் என்று பாஜக மறுத்ததற்கான அரசியல் காரணம் என்ன அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். இவ்வளவு நாள் வரைக்கும் அவங்க எதிர்த்தது. இந்த கடந்த காலத்திலையும் கூட மண்டல் கமிஷனினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் ஓபிசிக்கு 27% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதையும் பாஜக எதன் அடிப்படையில் எதிர்த்தது? அரசியல் ரீதியா அதை எப்படி பார்ப்பது? பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் இந்த கணக்கெடுப்பை ஆதரிக்கல. ஆனா இப்போது நிர்வாகத்துல இருக்கக்கூடிய நிர்பந்தம், ஏதோ ஒரு நிர்பந்தம் அவர்களுக்கு இப்படி நிர்பந்தித்திருக்கிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த அரசியல் என்ன பிரச்சனைன்னா, அவங்க இந்து சமய தர்மங்கள் அப்படின்னு சொல்வது இந்த மாதிரியான சாதி அடுக்குகள்ல அவர்கள் வறுமையில் இருக்கிறார்களா, சமூக பங்களிப்புல எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறதை பற்றி பெரிதாக கவலைப்படவில்லை. மாறாக அந்தந்த சாதியினருக்கென்று ஒவ்வொரு தர்மம் வகுக்கப்பட்டு அதுதான் அவர்களுடைய பணி, அதுதான் அவர்களுடைய கர்மம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் அவர்களுடைய பணி என்று சொல்லும் போது அந்த பணிக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் அவ்வளவுதான். அதை தாண்டி அது சமத்துவத்தை பற்றி பேசுவதற்கோ சமூக நீதியை பற்றி பேசுவதற்கோ அந்த அரசியலுக்குள்ள, அந்த அரசியல் சமூக அமைப்புக்குள்ள எந்த விதமான ஸ்கோப்பும் கிடையாது. அப்படி ஒரு
இந்துக்கள் என்று ஒட்டுமொத்த பிராக்கெட்டுக்குள்ள எல்லாரையும் அடைக்கும் போது இந்த மாதிரி கோரிக்கைகள் எதுவும், சமத்துவத்திற்கான கோரிக்கைகள் எதுவும் பெரிய அளவில் எழாமல் பார்த்து கொண்டார்கள் அப்படின்னு தான் இதை பார்க்க முடியும். அப்படி இல்லாம அத சாதி ரீதியாக மதத்திற்குள் ஒரு ஒடுக்குதல் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ற விதமாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கையை ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் முன்வைக்கும் போது அது ஒரு கருத்து மக்களை பற்றி கொண்டால் மாபெரும் சக்தியாக வடிவெடுக்கும்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி அந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவான தீ வட மாநிலங்களிலும் பற்றி கொண்டது அப்படின்னு தான் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. அப்படி இல்லை என்றால் தங்களுடைய அரசியலை தாங்கள் விரும்பியபடியே கொண்டு செல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் என்றால் இந்த முடிவுக்கு ஒன்றிய அரசு வந்திருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால இப்படி ஒரு கட்டாயத்திற்கு அவர்கள் ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு புரிதல் இதுக்குள்ள வருது. அது போக இப்போ டிசம்பர்ல பீகார் தேர்தல் வருது. இது போன்ற கோரிக்கைகளோடு பீகார் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதி. இந்த கோரிக்கை அங்கு மிகப்பெரிய அளவுல பற்றி கொண்டால் அவங்க தேர்தலையே எதிர்கொள்றது கஷ்டமா போகும். அந்த ஹிந்து கன்சால்டேஷன்ங்கிற கோரிக்கை அங்கு நிராகரிக்கப்படும். அதனால மக்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு, அதாவது அதுல நீர் ஊற்றி அணைப்பதற்கு, அந்த கோரிக்கையில நீர் ஊற்றி அணைப்பதற்கு ஒரு அரசியல் ஆயுதமாக எதிர்க்கட்சிகளின் கையில் சாதிவாரி கணக்கெடுப்பு இருந்துவிடக் கூடாது என்று எதிர்க்கட்சிகளிடம் இருந்து அந்த கருவியை பறிப்பதற்கு இப்படி ஒரு முடிவுக்கு அரசு இருக்கக்கூடும் அப்படின்றும் பார்க்க முடியுது. இதை கேள்வியை மறுபடியும் வைக்கிறேன். எதற்காக இந்த கேள்வி வைக்கப்படுது அப்படின்னா, பாஜகவை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு. ஏன்னா ஏற்கனவே 1980களில் எடுக்கப்பட்ட காஸ்ட் சர்வேயின் அடிப்படையில் தான் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 27% இடஒதுக்கீடு அப்படின்றது மண்டல் கமிஷனால் பரிந்துரைக்கப்பட்டு விபி சிங் அரசால் அது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த சமயத்தில் பாஜக வலதுசாரியினர் ஒன்றாக சேர்ந்து இதை எதிர்த்ததனுடைய காரணம் என்ன? அந்த சமயத்தில் அவங்க ஒரு காரணம் சொன்னாங்கல்ல, அந்த காரணத்தின் அடிப்படையில் தான் நம்ம பாஜகவை புரிந்து கொள்ள முடியும். அது அவங்க இப்பவும் அந்த மாதிரி காரணங்களே பலர் சொல்லிட்டு இருந்தாங்க. 2024லயும் கூட அது இந்து மக்களின் ஒற்றுமையை பிளவுபடுத்தும் கோரிக்கை, பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியலின மக்கள் என்று பேசுவதே இந்து மக்களுடைய ஒற்றுமையை பிளவுபடுத்தும் கோரிக்கை அப்படின்னு தான் சொன்னாங்க. அந்த தொடக்க காலத்துல இந்தியா உருவாக்கப்பட்ட காலத்துல அரசமைப்பு சட்டத்தின் வழிகாட்டுதலின்படி இந்தியா செயல்படும், நிர்வகிக்கப்படும் அப்படின்னு இந்திய மக்கள் கொடுத்த ஆணையின் அடித்தளத்துல பட்டியலின மக்களுக்கு நேரடியான இடஒதுக்கீடு என்று இருந்ததையே இன்னும் பலர் சில காலத்துக்கு தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது இருக்கக்கூடாதுன்னு இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கருத்துக்களாக இன்னும் சிலர் தொடர்ந்து வாதிட்டு கொண்டே இருக்கக்கூடிய சூழல்ல அதே போன்றதொரு மனநிலையோடு தான் மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டையும் பாரதிய ஜனதா கட்சி அணுகியது. அதே ஒரு மனநிலையோடு தான் மண்டல் கமிஷனுக்கு எதிரான போராட்டங்கள் முடுக்கிவிடப்பட்டன. மிகப்பெரிய அளவுல உரிமைகள் பறிபோகும் அப்படிங்கிற மாதிரியான முழக்கத்தை முற்பட்ட வகுப்பினர் அதை முன்னெடுத்து சென்றார்கள். அவர்களுடைய இடங்கள் பறிபோகும் அப்படின்னு அவங்க பேசினாங்க. ஆனா அவர்களுக்கான இடங்கள் என்பது என்ன அப்படிங்கிறத அவங்க சமூக பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில பார்க்க தவறியதன் காரணமாக இந்து ஒற்றுமை என்ற பெயர்ல பிற சமூகங்களுடைய பிரதிநிதித்துவத்தை மறுத்து ஏற்கனவே வாய்ப்புகளை பெற்றவர்களே அந்த இடத்தை நிரப்பும் ஒரு நிலையை தொடர வேண்டும் என்ற நோக்கத்துலதான் அவங்க மண்டல் கமிஷனுக்கு எதிரான போராட்டத்தை நடத்தினாங்க. இப்போது சாதிவாரி கணக்கெடுப்புன்னு கேட்கும் போது அதற்கான எதிர்ப்பையும் தெரியப்படுத்தினாங்க. ஆனா அரசு இப்போ அந்த மாதிரியான ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் எதிராக ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். அது ஒரு அரசியல் நிர்பந்தத்தின் காரணமாக வந்திருக்கிறாங்க. அதாவது எதிர்க்கட்சிகள் கையில இருக்கக்கூடிய நியாயமான கோரிக்கைகளுக்காக எதிர்க்கட்சிகள் கையில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் ஆயுதத்தை நடைமுறையில நீர்த்து போக செய்யும் விதமாக நாங்களே செயல்படுத்துகிறோம் என்று கூட அதை வைத்து ஒரு கேம் விளையாடலாம். அதற்கான வாய்ப்பும் இருக்கு, சின்சியராக செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு.
ஆனா அந்த 2 வாய்ப்புகள்ல அரசு எதை செய்ய போகிறது அப்படிங்கிறத அடுத்து வரும் காலங்கள்ல எப்படி இந்த மூவ் நகருகிறது என்பதை வைத்துத்தான் என்னால சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். சரி, இப்ப நீங்க குறிப்பிட்டது போல மண்டல் கமிஷனினுடைய அந்த நடைமுறை, அவருடைய பரிந்துரையை நடைமுறை செய்ததை எதிர்த்து நடத்தப்பட்ட போராட்டத்துல பெரும்பாலும் பங்கேற்றது அல்லது அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தியது பாத்தீங்கன்னா முன்னேறிய சமூகத்தை சேர்ந்தவர்கள், முன்னேறிய சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள், முன்னேறிய சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள். அவர்கள் இந்த 27% இடஒதுக்கீட்டை, கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீட்டை ஏற்க முடியாது, கொடுக்க கூடாது அப்படின்றத வலியுறுத்தி ஸ்ட்ராங்கா நடத்தினாங்க. ஆனா அதற்கு பிறகு பல 10 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக அரசு அமைந்த பிறகு முன்னேறிய சமூகத்தை சேர்ந்தவர்களில் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு அப்படின்றத பாஜக அரசு கொண்டு வருது. அந்த இடத்துல பாஜக அரசு தான் எதிர்த்துச்சு, முன்னேறிய சமூகத்தை சேர்ந்தவங்க தான் எதிர்த்தாங்க. அதே முன்னேறிய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றத எப்படி பார்ப்பது? நாம் உண்மையான டிரான்ஸ்பர்மேஷனா அது இல்ல. அவங்க முதல்ல எடுத்த நிலைப்பாட்டை ஒட்டி இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டையும் பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கிறார்கள்னு தான் தோன்றுகிறது. அதாவது கோட்பாட்டு அளவில் இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறதாக சொல்வது அது எந்த அடிப்படையிலன்னா, ஏற்கனவே யார் யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் சாதி காரணமாக அல்லது ஏற்கனவே இருந்த சமூக படிநிலை காரணமாக யார் யாருக்கெல்லாம் அதிகாரத்துல பங்கு கிடைத்ததோ அந்த பங்கை இழப்பதற்கு விரும்பாத நிலையில தான் அவங்க போராட்டத்துல நிற்கிறாங்க. அது ஒரு தட்டையான புரிதலிருந்து தான் அந்த எதிர்ப்பு வருது. ஏன்னா அவர்களுக்கு இருந்த அதிகாரத்தை, பரவலாக அவர்களுக்கு கிடைத்த அந்த வாய்ப்புகளை அவர்களுடைய பிறப்புரிமையாக அவர்கள் நினைக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து இப்போது சில சமூக அநீதிகளை சரி செய்யும் விதமாக அரசாங்கங்கள் சில முன்னெடுப்புகளை எடுக்கும் போது அது அவர்களுக்கு விரோதமான ஒரு நடவடிக்கையாக அவர்களுக்கு மனதுக்கு படுகிறது. உண்மையிலேயே அவர்கள் திறந்த மனதோடு அந்த பிரச்சனையை அணுகியிருப்பார்களே ஆனால் அது ஏற்கனவே கிடைத்ததுதான், சமூகத்துல அவர்களுக்கு கிடைத்ததுதான் அநியாயமான பங்களிப்பு. அவர்களுக்கு கிடைத்த அதிகமான கிடைப்பு, அதிகமான சதவீத வாய்ப்புகள்ங்கிறது அநீதியான வகையில் அவர்களுக்கு கிடைத்தது. இப்போதுதான் அந்த அநீதிக்கு சிறிது சிறிதாக சரி செய்யப்பட்டு வருகிறது அப்படிங்கிற புரிதல் தான் ஓப்பனான திறந்த மனசோடு அவர்கள் அணுகினால் வரக்கூடிய முடிவாக இருக்கும். இதுல தட்டையாக பார்க்கும்போது இருக்கிற வாய்ப்புகள் பறிபோகுதுன்னு ஒரு எண்ணம் வரலாம். இன்னும் அடுத்த ஜெனரேஷன்ட்ட ஒரு எண்ணத்தை கடத்துறாங்க. யாரோ எப்போதோ முன்னோர்கள் செய்ததற்கு இப்போது நீங்கள் சஃபர் ஆகுறீங்கன்னு இள வயதிலேயே அந்த நஞ்சை விதைக்கிறார்கள். அதுவும் திறந்த மனசோடு அவங்க அந்த பிரச்சனையை அணுகாததுனால தங்களுடைய வாய்ப்பு பறிபோவதற்கு இப்போது புதிதாக அரசாங்கங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் காரணம்னு ஒரு தவறான புரிதலை அவர்களுக்குள்ள இன்ஜெக்ட் பண்றாங்க, விதைக்கிறார்கள். அதுவும் சரியில்லை என்பது அவர்களிடத்துல தொடர்ந்து உரையாடல்கள் மூலமும் அவர்களே புரிந்து கொள்வதற்கு முயற்சிகளை எடுப்பதன் மூலமாக அவர்கள் அதிலிருந்து வெளியில் வர முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அறிவிப்பு வந்திருக்கு, இது நடைமுறைப்படுத்தப்படும் போது எப்படியாக இருக்க போகுது அப்படின்றதற்கான ஒரு வார்த்தையும் கூட அஸ்வினி வைஷ்ணவா ஒன்றிய அமைச்சர் பயன்படுத்தி இருக்கிறாரு. இது சோசியோ எக்கனாமிக் ஸ்ட்ரக்சரை பலப்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. அதை நான் எப்படி புரிந்து கொள்கிறேன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் இன்னைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு அப்படின்றது மாற்றி அமைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அப்படியாக நான் புரிஞ்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய புரிதல் என்ன? உண்மையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு முழுமையாக அது தொடர்பான டேட்டா வெளியிடப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த பாஜக அரசு சாதிவாரி இடஒதுக்கீட்டை மாற்றி அமைக்கும் அப்படின்றத நீங்க நம்புறீங்களா? இல்ல, இது அந்த மாதிரி செயல்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி எண்ணமே எனக்கு இன்னும் வரல. அவங்க இத எதிர்கட்சிகளிடம் இருக்கும் ஆயுதத்தை பறிப்பதற்காக இந்த ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார்கள். இதற்கான முயற்சிகளை எடுக்கும் போது அறிவிக்கைகள் வரும்போது அதை எதிர்த்து நீதிமன்றத்துல யாராவது போவாங்க. அது ஒரு தடை ஆணை வாங்குவதன் மூலமாக இந்த முயற்சிகள் நிறுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டி நம்ம முன்னாடி இருக்குதானே. அந்த நடைமுறையை ஒருவேளை நாம பார்க்க வேண்டியது இருந்தால் இந்த முயற்சியே முழு முயற்சியோடு உண்மையான அக்கறையோடு அரசு எடுத்த முயற்சியாக இருக்காது.
அரசு சொல்லும் நாங்க உண்மையா தான் முயற்சி எடுத்தோம், ஆனா நீதிமன்றம் தடுத்துடுச்சே, நாங்க என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும். ஆனா இப்படி ஒரு டிசைன் அதுக்குள்ள இருக்கக்கூடும் அப்படிங்கிற சந்தேகமும் சேர்ந்தே தான் வருது. இறுதியாக இன்னைக்கு இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சர் ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருக்கிறாரு. என்னன்னா, நான் தொடங்கும் போதே சொன்ன விஷயம் தான். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் காங்கிரஸ் உட்பட எல்லா எதிர்கட்சியும், இந்தியா கூட்டணியை சேர்ந்த கட்சிகளும் சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா முன் வச்சாங்க. ஆனா இன்னைக்கு அவற்றையெல்லாம் மறந்து விட்டு இன்னைக்கு பாஜகவை சேர்ந்த ஒன்றிய அமைச்சர் காலமாக காங்கிரஸ் அரசு அப்படின்றது சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு எதிராகத்தான் இருந்தது. இன்னைக்கு நாங்க தான் சாதிவாரி கணக்கெடுப்பை நடைமுறைப்படுத்த போறோம் அப்படின்ற பெருமையா சொல்லியிருக்கிறாரு. அதை குறிப்பிட்டு பேசும்போது 2009 சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்து அதை தொடர்ந்து 2011 நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் சாதிவாரி சர்வே அப்படின்றது எடுக்கப்பட்டது. இதுவே அதற்கு உதாரணம்லாம் சுட்டி காட்டியிருக்கிறாரு. எப்படி பார்க்கறீங்க இதை? அரசு அளவுல புரிந்து கொள்வதற்காக அப்படின்னு சொன்னாங்க. அதை வெளிப்படையாக அதுல இருக்கக்கூடிய டேட்டாவை அரசு எடுத்துடுச்சு, சர்வேயாகவே எடுத்ததாகவே இருக்கட்டும். அதுக்கப்புறம் 14 தான் இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கல்ல. இவங்க வெளியிட வேண்டும் என்றால் வெளியிடலாம் தானே. ஆனா இவங்க ஏன் வெளியிடல? அங்கிருந்தே அவர்களுடைய நோக்கம் தெளிவாக தெரியுது. அது போக 2024 இதையெல்லாம் இந்த கோரிக்கையை காங்கிரஸ் முன்வைக்கும் போது, ராகுல் காந்தி முன்வைக்கும் போது, இது இந்து சமூகத்தை பிளவுபடுத்துவதற்கான முயற்சி அப்படின்னு பாஜக கவுண்டர் பண்ணாங்க. இப்போது அதே கோரிக்கையை இவர்கள் செயல்படுத்துகிறார்கள் என்றால், இவர்கள் இப்போது இந்து சமூகத்தை பிளவுபடுத்துகிறார்களா? அப்படின்னா இவங்க அதை செய்யல, ஆனா இவங்க இந்து மக்களுக்கு நன்மை செய்வதற்காக இதை கொண்டு வந்திருக்கிறோம்னு இப்போது சொன்னால், அப்போது காங்கிரசுக்கு எதிராக இவர்கள் முன்னெடுத்த அந்த பிரச்சாரம், அவர்கள் காங்கிரஸ் பிளவுபடுத்துகிறது மக்களை என்று சொன்ன பிரச்சாரம் பொய். இப்படித்தான் தேர்தலுக்கு தேர்தல் ஏதாவது ஒரு பிரச்சனையை வைத்து பொய்களையே பிரச்சாரம் செய்கிறார்கள் என்பது இது போன்ற தேர்தல் முடிந்ததற்கு அப்புறம் இவங்க செய்யக்கூடிய செயலுக்கும் தேர்தல் நேரத்தில் செய்யக்கூடிய செயல்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவெளி, இந்த தேர்தலுக்கு பிறகு இவர்கள் அடிக்கக்கூடிய அந்தர் பல்ட்டிகள், இவை எல்லாமே இந்த தேர்தலை மட்டும் இவங்க தனி அசைன்மெண்டா எடுத்து பொய்களாலும் புனை சுருட்டுகளாலும் மக்களை ஏமாற்றுவதற்கே முயற்சி செய்கிறார்கள் என்பதை மீண்டும் மீண்டும் மெய்ப்பித்துக் கொண்டே இருக்கிறது. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி அசீஃப். மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.